வணக்கம். This is KTS முகுந்தன் from SKB Consultants. லாஸ்ட் எபிசோடில் இன்ஜினியரிங் காலேஜ் செலெக்ஷனை பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இந்த பார்ட் 2ல் அதோடைய கண்டினியூஷன் ப்ளஸ் கோர்ஸ் செலெக்ஷன். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் செலெக்ஷனில் கேம்பஸ் இன்டர்வியூன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி முடித்த உடனே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு இப்போ ஆசைப்படுறாங்க. PG either in technical field like MS, MTech or ME or in management field like MBA. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூன்றது ஒரு ஃபேக்டரே கிடையாது. நீங்கள் யூஜி முடித்த உடனே பிஜி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூ பற்றி யோசிக்காமல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ் யூஜி கிளியர் பண்ணுறதுக்கு எது ஃபெசிலிட்டேட் பண்ணுதோ, இவந்தோ கேம்பஸ் இன்டர்வியூ வந்து பெருசாக இல்லைனாலும் யூஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எது ஃபெசிலிட்டேட் பண்ணுதோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுடைய சாய்ஸஸ் வந்து ப்ராடன் ஆகும். அண்டு க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்ற க்ரைட்டீரியாவை நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை மோர் காலேஜஸ். செகண்ட், கோர்ஸ் செலெக்ஷன். இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டாலும் அவங்க வாயில் வர ஃபஸ்ட்டு சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈதர் கோர் கம்ப்யூட்டர் ஆர் அலைட் கம்ப்யூட்டர்ஸ். இதில் ஒரு ஃபேக்டர் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் ஒரு 4 or 5 காலேஜஸ் வந்து இருக்கும், இந்த காலேஜஸில் சேரலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் 4 இயர்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் அலைட் இந்த குரூப்பில் பாஸ் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் நல்லா ப்ளேஸ் ஆகிருக்காங்க, வாட் வாஸ் த சேலரி பேக்கேஜ். இந்த ரிசர்ச் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் பிட் ஷாக் டு யூ. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட். ஐடி கோர்ஸ் படிச்சுட்டாலே, சிஎஸ்சி படிச்சுட்டாலே நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்ற எண்ணமானது தவறானது. ஆன் த அதர் ஹேண்ட், சர்க்கியூட் குரூப்ஸ் லைக் இசிஇ, EEE, மெக்கானிக்கல் இது மாதிரி குரூப்ஸ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதையும் செக் பண்ணி பாருங்கள். தெர் இஸ் அ குவாண்டம் ஆஃப் பீப்புள். நிறைய பேர் இப்படி சர்க்கியூட் குரூப் படிச்சுட்டும் ஐடி குரூப்பில், ஐடி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ நாம் இதில் இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? அப்கிரேடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மொபைல் இப்போ வச்சுருக்கீங்க, ஆஃப்டர் 4 இயர்ஸ் அந்த மொபைல் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கோ ஃபார் அன் அப்சலீட். அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன்ஸ் 3-4 வந்திருக்கும் இந்த 4 இயர்ஸில். பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் விச் இஸ் சேஞ்சிங் டே பை டே. லைக்வைஸ் ஐடி கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வெர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் படிக்கும்பொழுது டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆனது நிச்சயமாக 4 இயர்ஸ் கழிச்சு இருக்காது. அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றதை இக்னோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன்லி நாட். You take any other subjects other than computer science as your main subject in engineering, and at the end of 3rd year, pre-final year வரும்பொழுது, ஃபைனல் இயர் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ-ஃபைனல் இயர் 2ல் do some computer course which is peak at that time. அப்போ என்ன ஆகும்னா அந்த 1.5 வருஷத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வராது. நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூக்கு உங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் வாட் எவர் யூ ரீட் அது ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் படித்த இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம் டாபிக் ஆன் சம் அட்வான்ஸ்டு டாபிக் ஆன் தட் பர்டிகுலர் டைம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ட்ரை திஸ். ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சர்ன்றது ரொம்ப முக்கியம். டோன்ட் கோ பை ரெக்கார்ட்ஸ். எனக்கு முன்னாடி படித்தவங்க இதை பண்ணாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இப்படி பண்ணாங்க, பியர் ப்ரெஷர். டோன்ட் கோ பை தட். கோ வித் சம் ரிசர்ச் அண்ட் டேட்டா அண்ட் காமன் சென்ஸ். இஃப் யூ நீட் எனி சஜஷன்ஸ், please don't hesitate to call me at 9840 87424. Wishing you all the best.